Question number 4. A right angled triangle PQR. Okay. PQR ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. Q உடைய டிகிரி 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடம் தான் ரைட் ஆங்கிள் ஆகுது. அதனால் Qக்கு நம்ம 90 டிகிரி இருக்க மாதிரி நம்ம 90 டிகிரி எடுத்திருக்கோம் டயக்ராமில். அண்ட் இந்த கொஷின் உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் PQ. QRையும் PQவும் வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க. அதை ஒரு ஆக்சிஸாக வந்து பயன்படுத்தி ரொட்டேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ QR உடைய லென்த்தை வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. Qலேருந்து R வரைக்கும் நான் வந்து இதே மாதிரி ட்ரையாங்கில் மேலே PQRன்னு எடுத்திருக்கேன். PQR நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கேன். Qலேருந்து R வந்து 16 சென்டிமீட்டர் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் PRன்றது Pலேருந்து R வரைக்கும் 20 சென்டிமீட்டர்ஸ். இந்த PR சரிங்களா, இந்த பார்ட் இந்த Pலேருந்து R வரைக்கும் 20 சென்டிமீட்டர்ஸ். இதுதான் நமக்கு ஹைபாட்டன்யூஸ். Compare the CAC of the right circular cone so formed by the triangle. இப்போ இந்த ஆக்சிஸ் QRலையும் PQலையும் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் சர்க்குலர் கோன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கோனுடைய ரெண்டு சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியாவும் CACவும் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நவ் இப்போ Pலேருந்து R வரைக்கும் 20 அண்ட் Qலேருந்து R வரைக்கும் நமக்கு 16 தெரியும். இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது. அந்த பார்ட்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஃபைண்ட் பண்ணுறோன்றத கொஷினுடைய எண்டிங் ஆன்சரில் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இப்போ இது வந்து PQR ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஹைபாட்டன்யூஸ் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அண்டு இதை இந்த ஆங்கிள் இங்கிருந்து பார்த்தோன்னா இது ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைடை ஃபைண்ட் பண்ணலாம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பித்தாகரஸ் தியரத்தில் போயிட்டு இதுதான் ஹைபாட்டன்யூஸ். இந்த PR ஸ்கொயர் சைடுடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடுடைய ஸ்கொயர்ஸ். இப்போ PQ ப்ளஸ் QR இது ரெண்டுத்துடைய ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ். ஸோ PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர்னு கொடுக்குறேன். அடுத்ததான் PRக்கு 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ என்னன்னு தெரியாது, PQ அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் QRன்றது 16 ஸ்கொயர். அண்ட் தென் 20 ஸ்கொயர் பண்ணால் 400. PQ ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 256. இப்போ நமக்கு PQ மட்டும்தான் வேணும். ஸோ PQ ஸ்கொயரை மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இந்த 256 இந்த சைடு கொண்டு போகும்போது 400 மைனஸ் 256 ஆகிடுச்சு. PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 256 மைனஸ் பண்ணோன்னா we will get 144. PQ மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 144. Now PQ உடைய வேல்யூ இஸ் 12 சென்டிமீட்டர்ஸ். ஏன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ PQ ஓட வேல்யூ நம்ம எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 12 சென்டிமீட்டர். அதனால் இங்கே கொடுத்துருக்க இந்த டயக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பேப்பர்லேயும் நான் 12 சென்டிமீட்டர்னு PQலேருந்து எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த PQவை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரைட் சர்க்குலர் கோனுடைய CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA ஆஃப் கோனுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிப்போம். கோனுடைய சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னென்னா பை இன்ட்டு R இன்ட்டு L ஸ்கொயர் யூனிட்ஸ், πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். அதுதான் வந்து நமக்கு CSC கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னால் இந்த PQவை வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா QR சொல்கிறேன். ஃபஸ்ட்டு PQவை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். PQவை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா பின்னாடி சைடும் திருப்பி இப்போ இந்த இடத்துல Q இருக்குது ரைட் ஆங்கிள்டு. அதனால் இந்த Q இங்கே தான் ரைட் ஆங்கிள் வருது, Q போட்டுட்டேன். அண்ட் இந்த டாப் நாச் வந்து P, அதனால் இந்த இடத்துல திருப்பும் போதும் பாயிண்ட் P மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல லாஸ்ட்டாக R இருக்குது, அதனால் இங்கே R. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 16னா இப்படி நம்ம திருப்பும் போதும் அந்த டிஸ்டன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லென்த் வந்து 16. அண்ட் இந்த இடத்துல நம்ம லென்த் 12 எடுத்திருக்கோம். சிமிலர்லி ஃபார் 12 அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து ஈக்குவலாக அந்த இடத்துல நான் வந்து ரெண்டு சைடும் கொடுத்துட்டேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த PQவில் ரொட்டேட்டே ஆகும்போது அப்போ அந்த கோன் இப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு கோன் மாதிரி தான் இருக்குது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கோனில் PQ ஆக்சிஸில் இதை ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் PQ
பிக்யூக்கு ஃபஸ்ட்டாக நமக்கு இருக்கக்கூடியது இந்த ட்ரையாங்கிள் பிக்யூஆர்ன்னு இருக்கு. பிக்யூ ஆக்சிஸில் நான் இதை ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் த கோன், இதுதான் ரேடியஸ் ஆஃப் த கோன். இது கோன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இதிலேருந்து இது வரைக்கும் தான் ரேடியஸ். அப்போ கியூலேருந்து ஆர் வரைக்கும் நமக்கு ரேடியஸ் என்ன இருக்குது 16. ஸ்லாண்டிங் ஹைட் வேணும்ல நமக்கு ஃபார்முலாவில், ரேடியஸும் வேணும் ஸ்லாண்டிங் ஹைட்டும் வேணும். ஸ்லாண்டிங் ஹைட் என்ன பியிலிருந்து ஆர் 20. அப்போ நமக்கு ஸ்லாண்டிங் ஹைட் வந்து 20 வந்துடுச்சு. இப்போ ஃபார் பிக்யூ ஆக்சிஸ் ரொட்டேஷன், பிக்யூ ஆக்சிஸில் நான் ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்கு சிஎஸ்சி ஆஃப் த கோன், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல்லுங்களா. பைக்கு 22/7, ஆருக்கு 16 இன்ட்டு எல்லுக்கு 20 கொடுத்துட்டேன். 22/7க்கு உங்களுக்கு கேன்சல் ஆகலைன்னா நீங்கள் கம்பல்சரி 3.1428 இந்த பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய 4 டிஜிட்ஸ் வர மாதிரி நீங்கள் டெசிமல் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை எடுத்து இந்த 16க்கும் 20யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 16யும் 3.1428 16ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 6 8s are 48, 4 6 2s are 12, plus 4 is 16, remainder 1, 6 4s are 24, plus 1 is 25, 2, and 6 1s are 6, plus 2 is 8, 6 3s are 18. 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 8 2 4 1 and 3, 8 இது ஒரு 14, இங்கே ஒரு 8 and 12 10 1 5028 48 வந்திருக்கு. 1 2 3 4 டிஜிட்ஸ், 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறோம். 50.2848 இன்ட்டு 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 2s are 16, 1 8 plus 1 is 9, 16 1 2 plus 2 is 4 plus 1 is 5 0 5 2s are 10 1005696 வந்திருக்கு. 1 2 3 4 டிஜிட்ஸ், 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி இந்த இடத்துல பாயிண்ட் வந்து நம்ம இங்கே வைக்கிறோம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 டிஜிட்ஸும் போது 1005.696 இதுதான் இதுக்கான சிஎஸ்ஏ, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். 1005.696 கொடுத்துருக்க யூனிட்ஸ் வந்து செக் பண்ணுறோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு பிக்யூக்கான ரொட்டேஷனை பார்த்துட்டோம். இந்த பிக்யூ ஆக்சிஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ் ரொட்டேட்டட் அபவுட் பிக்யூ அண்ட் கியூஆருக்கும் கேட்டிருக்காங்க. கியூஆருக்கு ரொட்டேட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்போ பிக்யூ ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்போ நம்மளுக்கு சர்க்குலர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபார் QR ரொட்டேட்டட், அப்போ QR ரொட்டேட் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். P அண்ட் Qக்கால ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமில் இப்படி வச்சுருந்தோம். இந்த PQவை வச்சு ரொட்டேஷனை இப்படி திருப்பணும். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா QR பேஸாக வச்சு, இப்போ இதுதானே ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு, இந்த QR பேஸாக வச்சு இதை நம்ம இப்போ திருப்பி இருக்கோம். இந்த ட்ரையாங்கிளை இப்படி திருப்பி இருக்கும் பாருங்கள். இந்த P இங்கே போயிடுச்சு, இந்த R வந்து இங்கே வந்திருக்கு. QR பேஸ் பண்ணி திருப்புன்னு சொல்கிறாங்க. QR பேஸ் பண்ணி நம்ம திருப்பணும்னா நமக்கு கோனுக்கான பேஸ் வேணும். கோனுக்கான பேஸ் இல்லை, அப்படியே நம்ம இதை உல்ட்டாவாக திருப்பணும்னு வச்சுக்கோங்க. இப்போ QR ஓகேங்களா? P இங்கே இருக்குது, QR இந்த PQன்றது பேஸ் ஆகிடுச்சு. QR வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ரொட்டேஷன் பண்ணுறோம். இந்த QR இந்த டயக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், QRன்னும் போது இந்த Qன்றது நமக்கு எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இந்த P வந்து இங்கே திரும்பிடுச்சு. அப்போ QRனா இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இப்படி மாறுது. இந்த QR பேஸாக வச்சு தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். அப்படி நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது இப்படி திரும்பிடுச்சு. QR இங்கே இருக்குது. ஓகேங்களா? QR வச்சு தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். இப்போ இதை இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு கோனுடைய ஹைட் இதுதான் ரேடியஸ், இது ஸ்லாண்டிங் ஹைட் ஆகிடுச்சு. இப்போ ரேடியஸ் நம்ம பார்த்தா நமக்கு 12, இதுதான் 12. Pயிலிருந்து இந்த Q வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ் ஆகிடுச்சு. ஸ்லாண்டிங் ஹைட் என்ன ஆகிடுச்சு, Lன்றது நமக்கு 20 ஆகிடுச்சு. இப்போ நம்ம CSA ஃபைண்ட் பண்ணணும். இப்போ CSA ஃபைண்ட் பண்ணும்போது பைக்கு என்ன பண்ணுறோம், 3.1428 எடுத்துக்கிறோம். அண்ட் ஆருக்கு 12 கொடுக்குறோம் ஃபார்முலாவில். Lக்கு வந்து 20. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்துடும். நவ் 3.1428 12ஆல் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.1428 into 12.
2 8s are 16, 1 2 2s are 4 plus 1 is 5, 4 2s are 8, 2 1s are 2, 3 2s are 6. 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 2 4 1 3 6 5 plus 8 is 13, 10 plus 1 is 11 and here 1 7 7 3. The 3 7 7 1 3 6 வந்திருக்கு. 1 2 3 4 digits, 1 2 3 4 digits. So 37.7136 into 20 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 0 போட்டுக்கலாம். 6 2s are 12, remainder 1, 6 plus 1 is 7, 2 1s are 2, 7 2s are 14 plus 1 15 5 1, 6 plus 1 is 7, 1 2 3 4 digits, 1 2 3 4 digits. நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 754.2720. இப்போ இதுக்கான ஆன்சர் சிஎஸ்சி நமக்கு என்ன வந்திருக்கு 754.272. அந்த 0வை நான் எடுக்கல, பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைனலி அவங்க என்ன கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பேர் த சிஎஸ்ஏ. இப்போ நமக்கு ரெண்டு சிஎஸ்ஏவும் அவங்க சொன்ன மாதிரி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள்ஸ். அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்னால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சிஎஸ்ஏவை வச்சு எனக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்றாங்க. இதோடைய ஏரியாவும் பார்க்குறோம். இங்கே 1005 இருக்குது, இங்கே 754 தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குது, பிக்யூ ரொட்டேஷனில் கிடச்சிருக்க ஏரியா வந்து கியூஆர் ரொட்டேஷனை விட அதிகமாக இருக்குன்றதை நம்ம ஆன்சர் சொல்லணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் வென் ரொட்டேட்டட், எப்போ ரொட்டேஷனில் பண்ணுறோம் அபவுட் பிக்யூ. பிக்யூவுக்கு நம்ம வந்து ரொட்டேஷன் கொடுக்கும்போது சிஎஸ்ஏ இஸ் லார்ஜர், அந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப லார்ஜராக இருக்குது கம்பேரிங் வித் இந்த சிஎஸ்சி. ஓகேங்களா, அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் பிக்யூ வழியாக நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த சிஎஸ்ஏ வந்து லார்ஜராக இருக்குன்றதை இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,